அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. முதல் கேள்வி, நபி என்ற வார்த்தை குர்ஆன் முழுக்க எத்தனை இடத்துல வருது? அந்த நபி என்ற வார்த்தை நபி அவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தையும் இருக்கும், வெவ்வேறு நபிமார்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவும் நபின்னு சொல்லி வரும். அதை பிரித்து கரெக்டாக எழுதணும். நபி மாதிரி ரசூல் என்ற வார்த்தையும் வரும். இந்த ரசூல் யார் யாரை குறிக்கிறது? முஹம்மது நபி அவர்களையும் ரசூல் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான், வானவர்களையும் ரசூல் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். உதாரணமாக மலக்குல் மௌத்த ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அல்லாஹு தாலா ரசூலுன்னு குறிப்பிடுறான். வேற நபிமார்களையும் அல்லாஹு தாலா ரசூலுன்னு சொல்லி குறிப்பிடுவான். இந்த மாதிரி யார் யாரை எங்கே எப்படி குறிப்பிடுறான். இதே மாதிரி நபி என்ற இந்த சிங்குலர் வார்த்தைக்கு பன்மை தான் நபியீன், நபியூன், அம்பியா. இதெல்லாம் எங்கே எத்தனை இடத்துல வருது. அதே மாதிரி ரசூல் என்ற வார்த்தைக்கு பன்மை தான் ருசுல். ருசுல் என்ற வார்த்தை அது எத்தனை இடத்துல வருது. இதை கம்ப்ளீட்டாக க்ளீனாக குர்ஆன் முழுக்க தேடி எடுக்கணும். கூகுள்லையோ யூடியூப்லையோ சமூக வலைத்தளத்துடைய உதவி இல்லாமல் மனசாட்சிக்கு பயந்து குர்ஆன்லையே தேடி எடுக்கணும். இதுதான் இந்த பரீட்சையினுடைய முதல் விஷயம். இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, எந்த சூறாவில் நபிமார்களுடைய பெயர்கள் அதிகமாக உள்ளது? அதிகமான நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹு தஆலா எந்த சூறால குறிப்பிடுறான்? இதுதான் அந்த ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, மஸ்ஜிது தக்வா, அதாவது மஸ்ஜிதுல் குபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிற வழியில் குபா என்ற பள்ளிவாசலை கட்டினாங்க. இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகிறான். எந்த சூறாவில் பேசுகிறான், எந்த ஆயத்தது, என்ன பேசுகிறான், அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா என்ன பேசுகிறான் அந்த பள்ளிவாசலை பற்றி. இதனோட தொடர்புடைய மூன்றாவது அதே கேள்வி, இங்கே பள்ளிவாசலில் குபா பள்ளிவாசலை கட்டி தொழுது முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்பின நபி அவர்கள் சாலிம் பின் அவுஃப் அப்படின்ற ஒரு இடத்துல நபி அவர்கள் ஜும்மா தொலை வச்சாங்க 100 சஹாபாக்களை கொண்டு. அந்த தொலை வச்ச அந்த இடத்தை பற்றியும் அந்த தொழுகையை பற்றியும் ஒரு குறிப்பு கொடுக்கணும். இப்போ அந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்கு. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் சமூக வலைத்தளத்தில் போய் தேடி பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், குர்ஆன்ல இல்லை. இது 3 கேள்வி ஆயிடுச்சு மொத்தமாக. நாலாவது கேள்வி, சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய சூறாவை முழுமையாக படித்து கம்ப்ளீட்டாக தரவாக்கி வைக்கணும். அதிலிருந்து ஒரு கேள்வி வரும். கல்விக்காக நீங்கள் தேடும்போது 2 பேர் 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்காக இபாதத்து மட்டுமே செய்யக்கூடியவர்கள், இந்த பரீட்சையில் கலந்துக்காதவர்கள், அல்லது பள்ளிவாசல் இரவு முழுக்க இபாதத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இபாதத்தில் கலந்துப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இடையூறு இல்லாமல் உங்களுடைய டிஸ்கஸை, உங்களுடைய பேச்சை, உங்களுடைய தேடலை அல்லாஹுக்காக கொஞ்சம் அமைச்சிக்கோங்க.